ஹாய் மக்களை வணக்கம். அதாவது இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது, நிறைய விபரீதங்கள் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம அண்ணனால பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை. அதுக்கு தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த பாலியல் வழக்குகள், நிறைய பிரச்சனைகள், தமிழ்நாட்டை சுற்றி இந்தியாவை சுற்றி நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. காரணம் நம்மள்ட்ட இருந்து அந்த விழிப்புணர்வு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம கவர்மெண்ட்டையோ மக்கள் மேலேயோ பழி போட முடியாது. நம்மளை ஒருத்தவங்களும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதுதான் உண்மை. சாதாரணமாக ரோட்டில் ஒரு சிறிய தப்பு நடக்குதுன்னா அதை நீங்களே தட்டி கேட்கலாம். ஒருத்தர் சேர்ந்து கேட்க முடியலையா, பயமாக இருக்குதா, 2-3 பேர் சேர்ந்து கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். தப்பு தட்டி கேட்கும்போது தப்பு செய்கிறவங்களும் கொஞ்சம் பயப்படுவாங்க. நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மனசாட்சி இருக்குது. அதுக்கு எதிராக யாரும் மேக்ஸிமம் நடக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மனசாட்சிக்கு பயன்படணும். இந்த மாதிரி நாட்டில் நடக்கிற தப்புகளுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம லைனில் போகிறோம். கோயிலில் எடுத்துக்கலாம், எங்கேயும் எடுத்துக்கலாம். லைனில் போகும்போது பார்த்திங்கன்னா சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா உடையில் பூந்துருக்காங்க. இப்படி உடையில் பூந்ததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, லைன் கட்டி போகிறவங்க ஒரு 100 பேர் போகிறாங்கன்னா, ஒரு 100 பேருக்கு டோக்கன், ஏதாவது ஒரு அன்னதானம் வழங்குறாங்க அப்படின்னா 100 பேருக்கு டோக்கன் கொடுக்குறாங்கன்னா, அந்த 100 பேர் டோக்கன் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த 3 பேர் போகிறனால ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ரா வந்துருக்காங்க. இதில் காத்து கிடந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டாவது செகண்ட் ரவுண்டுக்கு காத்திருக்க வேண்டியது இருக்குது. இதனால் ஒரு 1/2 hour 1 hour லேட்டாக போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னா, நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும். எல்லா விஷயங்களையும் தட்டிக்கலுங்க. அதாவது தப்பை யாரையும் பண்ண விடாதீங்க. நம்மள்டேருந்து இந்த விழிப்புணர்வு ஸ்டார்ட் ஆகிட்டுனா என்ன ஆகுதுன்னா, அதாவது குற்றங்கள் நடக்கும்போது குறையும் எனக்கு தெரிஞ்சு. அதாவது எல்லாருமே எப்போவுமே குற்றங்கள் செய்வாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது சில சமயங்களில் மக்கள் குற்றங்கள் செய்கிற நேரிடுகிறது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நல்லவங்களாகவும் இருக்கிறாங்க. இதில் எப்படி பார்த்திங்கன்னா, நம்ம சோசியல் மீடியா மூலம் சில அதாவது மெசேஜ் போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுட்ருக்கேன்னா, இது நல்ல கருத்துக்களை உள்ள கண்டென்ட் உள்ள வீடியோ தான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி நம்ம அடுத்தவங்கள்ட்ட பேசும்போதோ இல்லை ஒரு சோசியல் மீடியாவில் நம்ம ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல கண்டென்ட் உள்ள கருத்துக்களை மட்டும் படி பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது ஃபார் ப்ளான் பண்ணுறேன். மக்களை மற்றவங்களுடைய மனசு காயப்படுத்தணும் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க, நிறைய ப்ளான் பண்ணுறாங்க. ஒருத்தவங்களை காமிச்சு அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது அவங்க மேலே நிறைய தப்புகள் திணிக்கிறாங்க. மற்றவங்களை தாழ்த்தி பேசுகிறாங்க. நான் தப்பு. டிக்டாக் வீடியோ போடுறாங்க. நான் தப்பு கிடையாது, டிக்டாக் வீடியோ போடலாம். ஆனால் நிறைய பேர் அதாவது தவறான எண்ணங்களுக்கு, தவறான செயல்களுக்கு வழிவகுற மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு ஆணோ பெண்ணோ எந்த ஒரு விஷயத்தையோ நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு மேலே 1க்கு 10 டைம் யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தான் சொசைட்டி. நம்மளை பார்த்து தான் சிறிய குழந்தைகள் வளருதாங்க. அந்த சிறிய குழந்தைகள் தான் பார்த்திங்கன்னா நாளைய சமுதாயத்தில் தலைமுறைகள், அவங்க தலைவர்கள் ஆகக்கூடியவங்க. நம்ம தான் மற்ற சிறிய குழந்தைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்குமே தவிர, நம்ம யாரும் நம்மளால் ஒருத்தமே கெட்டு போனாங்க அப்படின்னு நம்ம யாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருந்துடக்கூடாது. இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட விஷயம். தயவுசெய்து சொசைட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருங்க. கண்டிப்பாக தவறுகள் நடக்காது. நடக்கிறத நம்ம குறைக்கலாம். நடக்காதுன்னு சொல்ல முடியாது, நடந்துட்டு தான் இருக்குது. அங்கங்கே நடக்கிறது நம்ம பண்ணிட்டோம்னா அந்த முறையாக நம்ம ஒரு ரெகுலர் ஹேபிட்ஸ் பின்பற்றுறதுனால என்னன்னா கண்டிப்பாக குறையும். மக்கள் மீது அன்பாக இருக்கணும். சில சம்பவங்கள் நடந்துச்சு. இந்த சூலூரில் அந்த நிகழ்ச்சிகள்லாம் கோயம்புத்தூர் நடக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பெண் குழந்தைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறவங்க, நம்ம கூடவே இருக்கிறவங்க. இந்த மாதிரியா இன்சிடெண்ட் நடக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும். எல்லாமே கவர்மெண்ட் நமக்கு செய்வாங்க, கவர்மெண்ட் நம்மளை பார்த்துக்குவாங்க நினைக்கக்கூடாது. கவர்மெண்ட்டுக்கு 1000 வேலை இருக்குது. அவங்களும் நிறைய விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போலீஸ் நம்ம பாதுகாத்துட்டு தான் இருக்கிறாங்க. தமிழக அரசு நம்ம பாதுகாத்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டே நம்ம குறை சொல்லாமல் நம்முடைய வேலைகளை நம்ம பார்க்கணும்.
அதே போல் நம்மளும் வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதர்களாக வந்து நம்ம வந்து நடந்துட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா வந்து இந்த சமூகத்தில் வந்து குற்றங்கள் குறையும். ஸோ குற்றங்கள் எங்கே நடந்தாலும் தட்டி கேட்கணும். நம்ம வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அதாவது தப்புகள் நடக்காமல், அதாவது நல்ல வழியில் வந்து எல்லாத்தையும் வந்து கைட் பண்ணுற மாதிரி ஒரு உதாரணமாக நடந்தால் தான் நம்மளை பார்த்து 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸோ இவங்க வந்து சொசைட்டியில் கரெக்டாக இருக்காங்க, ஸோ இவங்களே மாதிரி நம்மளும் வந்து நல்லபடியாக நடந்து வந்து எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நம்மளை பார்த்து நிறைய பேர் வந்து ரோல் மாடலாக நிறைய விஷயங்கள் கற்றுக்குவாங்க. ஸோ தெரியாதவங்களை வந்து தூற்றாதீங்க. நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்னென்ன விஷயத்துக்கு தெரியலையோ கற்றுக் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இளைஞர்கள் வந்து அதாவது நல்ல நல்ல விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து முனைப்பாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம மட்டும் வாழ்றது வாழ்க்கை கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் வாழ வச்சு தூக்கி விடுறது தான் வாழ்க்கை. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா மகிழ்வித்து மகிழ் அப்படிம்பாங்க. ஸோ நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் வாழ்க்கை. ஸோ இது ஒரு சின்ன வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். பட் இது பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருமே வந்து நம்ம சமுதாயத்தில் வாழ்கிறோம். ஸோ எல்லோரும் வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஸோ அந்த மாதிரி தான் இருக்கிறோம். ஸோ ஒரு சில காரணங்களில் ஒரு சில நேரங்களில் வந்து என்ன ஆகுதுன்னா சில தவறுகள் நடக்குது. ஸோ தவறுகள் நடக்கும்போது தவறுகள் பண்ணவங்களை வந்து மன்னிப்பது வந்து மனிதனுடைய இயல்பு. ஸோ மன்னிப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுங்க. எல்லாத்தையும் வந்து அரவணைச்சி அன்போடு இருப்போம். ஒருத்தங்களை மீது ஒருத்தங்க வந்து அன்பு காட்டுங்க. அப்போ தான் இந்த சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது வந்து மென்மேலும் உயரும். இந்த சமுதாயத்தில் வந்து எல்லோரும் வந்து உயர நாமும் வந்து வழிவகுப்போம், மற்றவங்களையும் உயர்த்தி நாமும் உயர்வோம். ஸோ இதான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி நினச்சேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாட்டிலே வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம நாடு வந்து ரொம்ப வந்து அதாவது முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது. ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே போல் நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதாவது நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் நம்ம உலகத்தில் எல்லாருமே வந்து ஒன்று கூடி எல்லோரும் ஒன்றா இருப்போம் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் நிறைய இப்போ இடத்துல போர் நடக்குது. ஸோ போர்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்து எல்லோரும் வந்து அமைதியாக இருக்கணும், எல்லோரும் நன்றாக ஒன்றா இருக்கணும், ஒன்றா சேர்ந்து செயல்படணும். ஸோ ஒன்றா சேர்ந்து செயல்பட்டால் தான் நமக்கும் வந்து நல்லது. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைன்னா நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சோம்னா ஸோ நமக்கு வந்து தெரிஞ்சவங்க எப்போயும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம உதாரணத்துக்கு நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கிறதுக்காண்டி போகிறோம், ஒரு கடல் கடந்து இங்கேருந்து போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கூட இருக்கிற அப்பாவோ அம்மாவோ வரமாட்டாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரமாட்டாங்க, அந்த நாட்டில் உள்ளவங்க தான் வருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து ஸோ எல்லாருக்கூடையும் வந்து நம்ம வந்து மனிதாபிமானமோட ஃப்ரெண்ட்லியோட பழகுவோம். ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள், அதுவே போதும். ஒரு சின்ன ஸ்மைல் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு அன்பையும் வந்து வெளிப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸ்மைல் பண்ணுவோம், எல்லாத்தையும் வந்து அரவணைச்சி வாழ்வோம், எல்லாத்தோடைய நட்பாக பழகுவோம், எல்லாத்தோட வந்து ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்போம். நம்ம முன்னேறுவோம், நம்மளை சார்ந்தவங்களையும் வந்து முன்னேற்ற வைத்து முன்னேற்ற பாதையில் செல்வோம். தேங்க்யூ.